அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக அவரைக்காவை முதல்ல வந்து இந்த மொனப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு நார் மாதிரி இருக்கும். இது மேலே கட் பண்ணி அப்படியே நாரை இழுத்து எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், இந்த நாரை இப்படி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி முதல்ல நார் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம காயை வந்து ஈஸியாக டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நான் வந்து இதெல்லாம் எடுத்துடுறேன். எல்லா பீஸும் வந்து எட்ஜஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து அவரைக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இப்போ இதை முதல்ல வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ண அவரைக்காயை வந்து இந்த மாதிரி ஒரு செட்டை அப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி நல்லா நறுக்கிடலாம் ஈஸியாக. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். அப்போதான் நல்லாயிருக்கும். இப்போ பொரியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிட்டால் நல்லாயிருக்கும். எல்லா காயும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சதில் போட்டுடலாம். கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து நான் ஒரு டப்பாவில் எல்லாம் உதிர்த்து போட்டு வச்சுட்டு இந்த பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அதில் உள்ள ஈரங்கள் இந்த பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால கருவேப்பிலை வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் ஆனால் கூட கெடாது. இந்த மாதிரி வச்சோம்னா, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோன்னா. ஸோ இப்போ இந்த கருவேப்பிலை எடுத்து நம்ம வெங்காயத்தில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு போடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இன்னைக்கு அவரைக்காய், அந்த அவரைக்காய் கட் பண்ண அவரைக்காயை வந்து நம்ம அந்த தாளிச்சையில் கொட்டிப்போம். கொட்டிட்டு நல்லா கிளறி விடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும். வெட்டாதெல்லாம் வதங்கிட்டு ஊற்றிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த எண்ணெயிலே வதங்க வச்சுடுவோம். காய் கட் பண்ணதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு இந்த வதற்கு, அதனால் தெரியல. இதை நல்லா வதக்கிட்டுப்போம். இப்போ 2 மினிட்ஸ் வதக்கிட்டோம். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடுவோம். மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பாதி வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி, பாதி வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு, இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இதை வந்து இந்த அப்படியே அவரைக்காயில் போட்டுக்கலாம். இந்த அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி சேர்த்துட்டு அப்படியே அந்த தண்ணி அப்படியே ஊற்றிப்போம். இதில் வந்து அப்படியே மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்க வேண்டியதுதான். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்படியே நல்லா வேக வச்சுருவோம். இந்த தண்ணியெலாம் வந்து நல்லா வத்துற மாதிரி வச்சிடலாம்.
இது கூட வந்து கொஞ்சம் முருங்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சின்ன காம்பு இருந்தால் பரவாயில்ல தான் செய்யலாம். ரொம்ப பெருசாக இருக்கிறது மட்டும் எடுத்துடலாம். இப்படி கிளறி விட்டுப்போம். இதில் வந்து சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சீரகத்தூள் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா வாசனை கொடுக்கும். ஸோ அவரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுது. இல்லை நம்ம தேங்காய் சேர்த்து போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தேங்காய் சேர்க்கலை, அப்படியே தான் சாப்பிடுவேன். இது நம்ம காரக்குழம்பு அதுமாதிரி செய்கிறதா இருந்தால் மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து குருமாவுக்கு இது சைட் டிஷ்ஷாக வைக்கிறனால இது மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் காரமாக தெரியணுன்றதுக்காக. இது வந்து ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு இதில் வந்து குருமா பண்ணேன். இது வந்து காலையிலே செஞ்சுட்டேன். ஏன்னா சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இந்த குருமா வச்சுருக்கேன். அதுக்கும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ மதியம் லஞ்சுக்கும் வந்து நான் குருமா தான் சேர்த்துருக்கேன். இப்படியே குருமா வச்சுட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா அவரைக்காய் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்ச் எங்களுக்கு.